ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயோ விளாக். பிஜிடிஆர்பி புது சிலபஸில் நமக்கு மெடிசினல் பாட்னி அப்படின்னு ஒரு புது டாப்பிக்கை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே 9 பிளான்ஸை பற்றி படிக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 9 பிளான்ஸை பற்றின ஈஸியான நோட்ஸையும் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். அதை நோட் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம கீழநெல்லி செடியை பற்றி பார்க்க போகிறோம். இதோட பைனாமியல் நேம் ஃபிலாந்தஸ் அமாரஸ் அப்படிங்கிறது தான். இதுக்கு ஸ்டோன் பிரேக்கர் அப்படிங்கிற காமன் நேமும் இருக்குது. காரணம், இது கிட்னி ஸ்டோனை பிரேக் பண்ணக்கூடியது. இப்படி ஸ்டோனை பிரேக் பண்ணி கிட்னி ஸ்டோனை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த தாவரத்துக்கு இருக்குது. இந்த தாவரம் ஃபிலாந்தேசியே அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்தது. மருத்துவ ரீதியாக இந்த மொத்த தாவரமுமே பயன்படுது. அதாவது இந்த செடியில் இருக்கக்கூடிய வேர், தண்டு, இலை மாதிரியான எல்லா பாகங்களும் மருத்துவ ரீதியாக பயன் கொண்டது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய பயோகெமிக்கல் காம்போனன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபிலாந்தனின் அண்ட் ஹைஃபோஃபிலாந்தனின் அப்படிங்கிற இந்த ரெண்டும் தான் முக்கியமான பயோகெமிக்கல் காம்போனன்ட். இது லிவர் டிஸார்டரை குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. முக்கியமாக ஹெப்பாட்டிட்டிஸ் பி, அதாவது மஞ்சக்காமலை நோயை குணப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்னி ஸ்டோனை குணப்படுத்துறதுக்காகவும் யூரினரி இன்ஃபெக்ஷனை குணப்படுத்துறதுக்காகவும் பயன்படுது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உடையது. அதாவது செல் டேமேஜ் ஆகக்கூடிய தன்மையை தாமதப்படுத்தும். அண்ட் ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டியும் இதுக்கு இருக்குது. அதாவது வைரஸை கொல்லக்கூடிய தன்மை இந்த தாவரத்துக்கு இருக்குது. ரெண்டாவதாக நம்ம இங்கே பார்க்கக்கூடிய தாவரம் ஆடாதொடை. ஜஸ்டிஷியா ஆடாதொடா அப்படிங்கிறது தான் இதோட பைனாமியல் நேம். இந்த தாவரத்தை மலபார் நட் அப்படின்னு காமனாக கூப்பிடுறாங்க. இது அக்கந்தேசிய குடும்பத்தை சார்ந்தது. இந்த செடியோட இலை, வேர், மலர் மாதிரியான பாகங்கள் அதிக அளவில் மருத்துவ ரீதியாக பயன்படுது. இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பயோகெமிக்கல் காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேசிசின் மற்றும் வேசினோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 காம்போனன்ட் தான். இந்த செடி பொதுவாக நுரையீரல் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்துறதுக்காக பயன்படுது. உதாரணமாக காஃப், அதாவது இருமலை குணப்படுத்துறதுக்காகவும் ஆஸ்துமா நோயை குணப்படுத்துறதுக்காகவும் பயன்படுது. பிரான்சிட்டிஸ் அப்படிங்கிறது நுரையீரல் மற்றும் நுரையீரல் குழல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜியை குணப்படுத்தக்கூடிய தன்மை அப்படின்னு அர்த்தம். அண்ட் இது ரெஸ்பிரேட்டரி டிஸார்டரை குணப்படுத்தக்கூடியது. இங்கே எக்ஸ்பெக்டோரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா சளியை குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் பிரான்சோ டைலேட்டர் அப்படின்னா நுரையீரலில் இறுக்கமான செல்களை தளர்வடைய வைக்கக்கூடிய தன்மை இந்த தாவரத்துக்கு இருக்குது. இப்படி பொதுவாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்துறதுக்காக இந்த தாவரத்தோட பகுதிகளை யூஸ் பண்ணுறாங்க. மூணாவதாக இங்கே நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் நிலவேம்பு. இதோட பைனாமியல் நேம் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா அப்படிங்கிறது தான். இந்த செடியை காமனாக கிங் ஆஃப் பிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த செடி கசப்புகளின் அரசன் அப்படின்னு அழைக்கப்படுது. காரணம், இந்த தாவரம் ரொம்ப கசப்புத்தன்மையோடு இருக்கும். அண்ட் இது அக்கந்தேசிய குடும்பத்தை சார்ந்தது. இந்த செடியோட இலைகளும் ஏரியல் பார்ட்ஸும், அதாவது நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் வேற தவிர எல்லா பகுதிகளும் மருத்துவ ரீதியாக பயன்படுது. இருக்கக்கூடிய முக்கியமான பயோகெமிக்கல் காம்போனன்ட் ஆண்ட்ரோகிராஃபோலைட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இந்த செடி காய்ச்சலை குணப்படுத்துறதுக்காகவும் மலேரியா நோயை குணப்படுத்துறதுக்காகவும் நுரையீரல் டிஸார்டரை சரி பண்ணுறதுக்காகவும் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தாவரம் ஒரு இம்யூன் பூஸ்டராக பயன்படுது. அதாவது நோய் தடைகாப்பு மண்டலத்தை பூஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை இந்த தாவரத்துக்கு இருக்குது. அண்ட் இதை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இந்த தாவரத்துக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படின்னா வீக்கம், சிவந்து போதல், இந்த மாதிரியான தன்மையை இந்த தாவரம் சரி பண்ணக்கூடியது. நாலாவதாக இங்கே நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் மஞ்சள். இதோட பைனாமியல் நேம் குர்குமா லாங்கா அப்படிங்கிறது தான். இதை பொதுவாக நம்ம டர்மரிக் அப்படின்னு கூப்பிடுவோம். இது ஜிஞ்சிபெரேசியே குடும்பத்தை சார்ந்தது. இந்த தாவரத்தோட ரைசோம் தான் மருத்துவ ரீதியாக பயன்படுது. அதாவது தரைகீழ் மட்ட நிலத்தண்டு அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பயோகெமிக்கல் காம்போனன்ட் குர்குமின் அப்படிங்கிறது தான். இது பொதுவாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக பயன்படுது.
அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வீக்கத்தை குணப்படுத்துறதுக்காகவும், ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா செல் டேமேஜை தாமதப்படுத்தக்கூடியதாகவும், புண்ணை குணப்படுத்தக்கூடியதாகவும், டைஜஸ்டிவ் எய்ட் அப்படின்னா செரிமானத்துக்கு உதவக்கூடியதாகவும், லிவரை பாதுகாக்கக்கூடியதாகவும் பயன்படுது. அஞ்சாவதா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தாவரம் கஞ்சா. இதோட பைனாமியல் நேம் கனாபிஸ் சட்டைவா அப்படிங்கிறது தான். இதை ஹெம்ப் அப்படின்னு காமனாக கூப்பிடுவோம். இதோட ஃபேமிலி கனாபேசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய இலை, மலர் மற்றும் விதைகள் மருத்துவ ரீதியாக பயன்படுது. இந்த தாவரத்தோட முக்கியமான பயோகெமிக்கல் காம்போனன்ட் கனாபினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இது பொதுவாக வலி நிவாரணியாக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாகவும் யூஸ் ஆகுது. ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னா என்னங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன். அண்ட் இது ஒரு ஆப்பிடைட் ஸ்டிமுலண்ட்டாகவும் யூஸ் ஆகுது. அப்படின்னா பசியை தூண்டக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அண்ட் ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இதை பயன்படுத்தும் போது இது நரம்பு சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இங்கே நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் செங்காந்தள் மலர். இதோட பைனாமியல் நேம் குளோரியோசா சூப்போபா அப்படிங்கிறது தான். இந்த செடியை காமனாக ஃப்ளேம் லில்லி அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், இந்த செடியோட மலர் தீப்பிடிச்சு எரியிற மாதிரி தெரியும். அதுக்காக இதுக்கு இந்த பேர் வந்திருக்குது. இது கோல்சிகேசியே குடும்பத்தை சார்ந்தது. இந்த செடியோட கிழங்குகளும் விதையும் தான் மருத்துவ ரீதியாக பயன்படுது. இந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய பயோகெமிக்கல் காம்போனன்ட் கோல்சிசினும் குளோரியோசினும் தான். இந்த தாவரம் அதிக அளவில் வீக்கத்தை குணப்படுத்துறதுக்காக பயன்படுது. அதிலையும் குறிப்பாக கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய வீக்கம் அல்லது வாதத்தை குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த தாவரத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்டஸ்டைனல் வேர்ம்ஸையும் கில் பண்ணக்கூடியது. அதாவது குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை கொல்லக்கூடிய தன்மை இந்த தாவரத்துக்கிட்ட இருக்குது. இந்த தாவரம் ஒரு விஷத்தன்மை உடைய தாவரம். அதனால இதை பயன்படுத்தும் போது அதிக கவனம் தேவை. ஏழாவதா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தாவரம் லெமன் கிராஸ், அதாவது எலுமிச்சை புல். இதோட பைனாமியல் நேம் சிம்போகன் சிட்ரட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது போயேசியே குடும்பத்தை சார்ந்தது. இந்த செடியோட இலை, தண்டு இதெல்லாம் மருத்துவ ரீதியாக பயன்படுது. இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பயோகெமிக்கல் காம்போனன்ட் சிட்ரல், மிர்சீன் அண்ட் லிமோனின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அதிக அளவில் செரிமானத்தை தூண்டக்கூடியது, காய்ச்சலை குறைக்கக்கூடியது அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அதாவது வீக்கத்தை குறைக்கக்கூடியதாகவும், ஆன்டி மைக்ரோபியல் அதாவது நுண்ணுயிரிகளை கொல்லக்கூடியதாகவும் பயன்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் நித்திய கல்யாணி. இதோட பைனாமியல் நேம் கேத்தராந்தஸ் ரோசியஸ் அப்படிங்கிறது. இதை பொதுவாக மெடகாஸ்கர் பெரிவிங்கிள் அப்படின்னு காமனாக அழைக்கிறாங்க. இது அப்போசைனேசி அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்தது. இந்த செடியோட இலை மற்றும் வேர் மருத்துவ ரீதியாக பயன்படுது. இங்கே இருந்து வின்கிறிஸ்டின் மற்றும் வின்பிளாஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 முக்கியமான பயோகெமிக்கல் காம்போனண்ட்டை ஐசோலேட் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த செடி அதிக அளவில் கேன்சர் சம்பந்தமான நோயை குணப்படுத்த பயன்படுது. அதிலையும் குறிப்பாக லுக்கீமியா அதாவது இரத்த புற்றுநோயை குணப்படுத்துறதுக்காகவும், லிம்ஃபோமா அதாவது நிணநீர் புற்றுநோயை குணப்படுத்துறதுக்காகவும் பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வியாதியை குணப்படுத்துறதுக்காகவும் இந்த தாவரத்தை பயன்படுத்துகிறாங்க. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது சர்ப்பகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ தாவரம். இதோட பைனாமியல் நேம் ராவுல்ஃபியா செர்பன்டைனா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பொதுவாக இந்தியன் ஸ்னேக் ரூட் அப்படின்னு காமனாக அழைக்கிறாங்க. இது அப்போசைனேசி குடும்பத்தை சார்ந்தது. இந்த செடியோட வேர் தான் மருத்துவ ரீதியாக பயன்படுது. உயர் இரத்த அழுத்தத்தை குணப்படுத்துறதுக்காகவும், மனநல நோய்களை குணப்படுத்துறதுக்காகவும், இன்சோம்னியா அதாவது தூக்கமின்மையை குணப்படுத்துறதுக்காகவும், செடேட்டிவாகவும் பயன்படுது. அப்படின்னா மயக்க மருந்தாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. இதே போல் இந்த 9 தாவரங்களை பற்றியும் நான் இங்கே கொடுத்துருக்கிற இந்த தலைப்புகளில் நீங்கள் படித்தா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. தொடர்ச்சியாக பிஜிடிஆர்பி பாட்னி சம்பந்தமான வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.